ஒன்று தான். ஜெயிச்சா செமி, தோத்தா ஏர்போர்ட். கம்பல்சரி நடப்பு சாம்பியன் இந்திய அணி வந்து பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் இண்டீஸை வீழ்த்தி தவிடுபொடியாக்கி ப்ளஸ் அவங்கள ஓரங்கட்டி ஏர்போர்ட்டுக்கு அனுப்பி இந்தியா செமிஃபைனலுக்குள்ள கெத்தா வேற ரகமா உள்ள போவாங்களா? இல்ல அந்த கரீபியனோட அதிரடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட அந்த கனவு கோட்டையை வந்து தும்சம் பண்ண போறாங்களா? எல்லாமே இன்னைக்கு நம்ம ஒண்ணு விடாம டீட்டெயிலா பார்க்க போறோம். 2016 நீங்க வந்து மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். 2016ல இந்திய அணிய வான்கேடையில வீழ்த்திட்டு அந்த கரீபியன் அணி வந்து பார்த்தீங்கன்னா, இதே வந்து பார்த்தீங்கன்னா, கொல்கத்தா ஈடன் கைதானத்துல இங்கிலாந்துக்கு எதிரா ஃபைனல் விளையாண்டு கோப்பையை தட்டி தூக்கிட்டு போனாங்க. அந்த 2016 யாராலையும் மறந்திருக்க முடியாது. இந்தியாவை செமியில தூக்குனாங்க. ஃபைனல்ல இங்கிலாந்து தூக்குனாங்க. பென் ஸ்டோக்ஸ் மறக்கவே மாட்டாரு. அந்த ஒரு மேட்ச் ஃபைனல் மேட்ச் 6 அடிச்சு மேட்சை முடிச்சு வெஸ்ட் இண்டீஸ் வெற்றியை பதிவு பண்ணாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச் இந்த கரீபியன் அணி வேற மாதிரி விஸ்வரூபம் எடுக்க போறாங்களா? இல்ல இந்திய அணி அவங்களோட அந்த விஸ்வரூபத்தை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி இந்தியா செமிஃபைனல்ல சும்மா கெத்தா வேற மாதிரி உள்ள போகுமா? மழை வந்துச்சு அப்படின்னா யாருக்கு இந்த மேட்ச் வந்து சாதகமா இருக்கும்? இந்தியாவுக்கு சாதகமா இருக்குமா? இல்ல வெஸ்ட் இண்டீஸ் சாதகமா இருக்குமா? மழைங்கிறது வந்ததுன்னா மேட்ச் நடக்காம போச்சு. ஆளுக்கு ஒரு பாயிண்ட் குடுத்தா யாரு செமிஃபைனலுக்கு நுழையுமா? அப்படின்ட்டு எல்லாமே ஒண்ணு விடாம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க வந்திருக்கோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே. ஐசிசி T20 வேர்ல்டு கப் 2026 இந்த வருஷம் T20 வேர்ல்டு கப் மாதிரி வேற எந்த வருஷமும் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை ப்ரெஷர் மேட்சா இருந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு மேட்ச் இவங்க ஜெயிப்பாங்களா? இவங்க உள்ள போவாங்களா? இவங்க தோப்பாங்களா? இவங்க வீட்டுக்கு போவாங்களா? அப்படின்ட்டு பயங்கரமான ஒரு ஹைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொரு மேட்சும் பயங்கரமா த்ரில்லர் மேட்சா இருக்கு. அனல் பறக்கும் ஒரு போர்க்களமாவே மாறிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி ஆகணும். இந்த சூப்பர் 8 சுற்றுல மேட்ச் ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா, எண்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மேட்ச் வந்து யாரு வெளியே, யாரு உள்ளே அப்படின்ட்டு வாழ்வா சாவா அப்படி கட்டத்திலேயே ஒவ்வொரு மேட்சும் போயிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட சூழல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நடக்க போற இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் இந்த மேட்ச் ஒரு அனல் பறக்கும் மேட்சா இருக்கப்போது ஒரு யுத்த களமா நம்ம வந்து பார்க்க போறோம். 2016 அந்த ஒரு செமி ஃபைனல் வான்கேடையில் நடந்த செமி ஃபைனல்ல ஒரு பழிவாங்கும் படலமா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸை வந்து பார்த்தீங்கன்னா, தோல்வி அடைய வச்சு இந்தியா செமி ஃபைனலுக்குள்ள சும்மா கெத்தா வேற ரகமா உள்ள போறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம விளையாட போற மேட்ச் இந்த மேட்ச் ஒரு குவார்டர் ஃபைனல் கிடையாது. இது ஒரு ஃபைனல் மேட்சா நினைச்சு இதான் இந்தியாவுக்கு கடைசி மேட்சா நினைச்சு இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸை வீழ்த்தணும் அப்படிங்கிறது ஒரு நம்மளோட கனவு மட்டும் இல்லை, இந்தியாவோட கனவு மட்டும் இல்லை, இந்திய ஒட்டுமொத்த ரசிகர்களோட கனவா இருந்துட்டு இருக்கு. அந்த கனவை இந்திய அணி இன்னைக்கு நிறைவேற்றுவாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியோடு இந்த வீடியோ ஆரம்பிப்போம். வணக்கம் நண்பர்களே. இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, கொல்கத்தாவில் ஈடன் கார்டன் மைதானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நைட் இரவு 7 மணிக்கு இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. இந்த மேட்சோட பிட்ச் எந்த மாதிரி இருக்கும் கண்டிஷன்ஸ் வைஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு பேட்டிங் விக்கெட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 200+ வந்து வேற ரகமாக வந்து பேட்டிங் ஆடலாம். 200+ங்கிறது அசால்ட்டாக வந்து அடிக்க முடியும். அதாவது எஸ்பெஷலி பவுலரை கம்பேர் பண்ணும்போது இந்த விக்கெட் பேட்டர்களுக்கு தான் 100% சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் வந்து சொல்லிட்டாங்க. இந்த விக்கெட் செம்மையாக இருக்க போது ஒரு சைடு கரீபியனோட அதிரடி, இன்னொரு சைடு நம்ம இந்திய பசங்களோட அதிரடி. யாரோட அதிரடி இன்னைக்கு வந்து வெற்றியோட முடிய போது, யார் வெளியேற போறா, யார் உள்ள செமிஃபைனலுக்கு நுழைய போறாங்கிறதா பெரிய ட்விஸ்டா இருக்க போது. இந்த மேட்ச் இந்தியாவுக்கு பெரிய முக்கியமான ஒரு மேட்ச். இந்த மேட்ச்ல எப்படியாவது இந்திய அணி ஜெயிச்சு அரையிறுதிக்குள் நுழையணும் அப்படின்னு கோடான கோடி ரசிகர்கள் வந்து பயங்கரமா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு தேவை நெட் ரேட்டட் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு வெற்றி. இந்த வெற்றியோட முடிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து செமிஃபைனலுக்குள்ள கெத்தா வேற ரகமா உள்ள நுழைஞ்சிடலாம். இதற்கு முன்னாடி நடந்த மேட்சஸ் எல்லாம் நீங்க ரெக்கார்டு வைஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் இண்டீஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த வெற்றிங்கிறத பெற்றிருக்காங்க. இந்த T20 ரெக்கார்ட் லாஸ்ட்டாக நடந்த மேட்சஸாக இருக்கட்டும், லாஸ்ட்டாக நடந்த இவங்க 5 மேட்சஸாக இருக்கட்டும், வெஸ்ட் இண்டீஸுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த லாஸ்ட்டாக ஒரு 5 மேட்சஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த வெற்றி வெஸ்ட் இண்டீஸ் தான் வந்து பக்காவாக வச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த வெனியூவில் இந்தியாவை விட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்டு கப்பில் 2 மேட்ச் வந்து வெஸ்ட் இண்டீஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த 2 மேட்சுமே வெற்றியோட முடிச்சிருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் இந்த வென்யூவை பொறுத்த வரைக்கும் நல்லா இந்த கண்டிஷனாக நல்லா ரீட் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவுக்கு இப்போ தான் வந்து முதல் டைம் இந்த வேர்ல்டு கப்பில் இந்த கொல்கத்தாவில் விளையாட போகிறாங்க. ஆனால் வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் இந்த வேர்ல்டு கப்பில் 2 முறை இந்த வென்யூவில் விளையாண்டு 2 வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இதே வென்யூவில் இந்தியாவுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் இது வரைக்கும் ஒரு வெற்றியை கூட பதிவு பண்ணல அப்படிங்கிறத முதல்ல நம்ம வந்து சொல்லி ஆகணும். அந்த ரெக்கார்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்களா? வெஸ்ட்
வெஸ்ட் இண்டீஸ் இதுவரைக்கும் இந்த வெனியூல இந்தியாவை வீழ்த்தினதே கிடையாது. செம்மையா வந்து இந்தியா வந்து செம்ம பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருக்காங்க. ப்ளஸ் அந்த ரெக்கார்ட இன்னைக்கு வந்து இந்தியா வந்து மறுபடியும் கன்டின்யூ பண்ணி வெஸ்ட் இண்டீஸை வெளியே அனுப்புவாங்களா அப்படிங்கிற பெரிய கேள்வி. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் நம்ம பசங்க போன மேட்ச் சூப்பரா ஒரு கம்பேக்குங்கிறது குடுத்துருந்தாங்க. பேட்டிங்லயும் சரி, பவுலிங்லயும் சரி, பவுலிங்ல கொஞ்சம் பிசிறு தட்டுச்சு. இருந்தாலும் பேட்டிங்ல சும்மா மாசு காமிச்சாங்க நம்ம பசங்க. ஆனா இந்த மேட்ச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்ச். இந்த மேட்ச் அதே மாரி ஒரு 200+, 200+ அடிச்சு ப்ளஸ் ஃபைட் பேக் பண்ணாங்க அப்படின்னா வேற ரகமா இருக்கும். வெஸ்ட் இண்டீஸை பொறுத்தவரைக்கும் சாதாரணமா எடை போடக்கூடாது. லாஸ்ட்டா நடந்த இங்கிலாந்துக்கு எதிரான மேட்ச் நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. அந்த மேட்ச் 80 ரன்னுக்கு 6 விக்கெட் இழந்து தத்தளிச்சுட்டு இருந்தாங்க. கடைசியில ஜேசன் ஹோல்டர் அண்ட் ரொமாரியோ சைஃபர்ட் 2 பேத்தோட அந்த அதிரடியால வந்து பார்த்தீங்கன்னா 170 ரன் அடிச்சாங்க. அப்ப கொஞ்சம் இந்தியாவுக்கு ஒரு கதி கலங்குச்சு. எப்படியாவது சவுத் ஆப்பிரிக்கா சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது சவுத் ஆப்பிரிக்கா அசால்ட்டா 9 விக்கெட் வித்தியாசத்துல சேஸ் பண்ணி இந்தியாவுக்கு ஒரு கதவை திறந்து விட்டாங்க. நெட் ரேட் உங்களுக்கு வேணாம், ஜெயிச்சா மட்டும் போதும்னு கதவை திறந்து விட்டாங்க. அதனால வெஸ்ட் இண்டீஸை சாதாரணமா எடை போட்டுறாதீங்க. வெஸ்ட் இண்டீஸ் இப்ப விளையாண்டுட்டு இருக்க ஃபார்ம், அவங்களோட டீம் பிளேயர்ஸ் ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா சும்மா கன் மாதிரி இருக்கிறாங்க. அவங்க வந்தாவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 அடிக்கிறது, சிங்கிள் அடிக்கிறது, 2 ஓடுறது அதெல்லாம் எங்களுக்கு பழக்கமே இல்லப்பா. வந்தா 6 தான்ப்பா அப்படின்ட்டு வெறி கொண்ட வேங்கையாட்டம் 6 அடிக்கிற ஹீட்டர்ஸ் எல்லாம் பவர் ஹீட்டரா உள்ள வச்சிருக்காங்க. டாப் ஆர்டர்ல ஆரம்பிச்சு ப்ளஸ் எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பவர் ஹிட்டர் இருக்கிறாங்க. அதனால 6 அடிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தயங்க மாட்டாங்க. இந்த கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானம் வேற ரொம்ப 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 சின்ன கிரவுண்டு, பொட்டி கிரவுண்டு. பந்து பேட்ல பட்டாவே பார்த்தீங்கன்னா பவுண்டரி லைனுக்கு வெளியில தான் உழுவும். அவங்க இருக்கிற எல்லா டாலான பேட்டரா இருப்பாங்க. செம்மையா ஒரு ட்விஸ்டா இருக்க போது. வெஸ்ட் இண்டீஸை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னா, அவங்களுக்கு 1 பால் 6 அடிச்சாலும் பரவால்ல, 2 பால் 6 அடிச்சாலும் அதே மாரி அவங்களுக்கு அல்வா பாலா போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அல்வா பால்ல ஏதோ 1 பால்ல 6 அடி, 2வது பால் 6 அடி, 3வது பால் டக்குன்னு எங்கேயோ எட்ஜ் கிட்ஜ் பட்டு கேட்ச் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ளஸ் அந்த மாரி அவங்கள ஈஸியா விக்கெட் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கம்பல்சரி எடுக்கலாம். சிம்ரன் ஹெட்மயர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு துரும்பு சீட்டாவே இருந்திருக்கிறாரு. ப்ளஸ் சிம்ரன் ஹெட்மயர், சாய்கோப் இவங்க 2 பேருமே வந்து இங்க வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஒரு துரும்பு சீட்டா இருக்கிறாங்க. ப்ளஸ் அவங்களோட மெயின் விக்கெட்ட இன்னைக்கு இந்தியா வந்து கம்பல்சரி தூக்கணும். ப்ளஸ் பவுலிங்ல வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. மோட்டியா இருக்கட்டும், ப்ளஸ் அகில் கொஷினா இருக்கட்டும் 2 பேரும் ஸ்பின் அட்டாக் செம்மையா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ளஸ் பேஸ் அட்டாக்கும் ரொமாரி சைப்பிட்டு சச்ச ஃபார்ம்ல இருக்காரு. அதனால வெஸ்ட் இண்டீஸ் சச்ச ஃபார்ம்ல இருக்காங்க. அன்பீட்டன் அணியா இருந்தாங்க. கடைசியா இங்கிலாந்துக்கு எதிரான மேட்ச்ல, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான மேட்ச்ல மட்டும் தான் ஒரு தோல்வி அடைஞ்சு இந்த வேர்ல்டு கப்ல ஒரே ஒரு தோல்வியோட இருக்காங்க. ப்ளஸ் அதே மாதிரி இந்தியாவும் தான் அன்பீட்டன் அணியா இந்த வேர்ல்டு கப்ல ஒரே ஒரு தோல்வி, அதே சவுத் ஆப்பிரிக்கா அகைன்ஸ்டா தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இப்ப காயம்பட்ட 2 சிங்கங்கள் ஒண்ணா மோத போகுது. இந்த மோதல்ல யார் வந்து ஜெயிக்க போறாங்க? யாரு ஜெயிக்க போறாங்க? இந்தியா ஜெயிச்சு செமிஃபைனலுக்கு நுழையுமா? இல்ல வெஸ்ட் இண்டீஸ் இந்த மேட்ச வந்து ஜெயிச்சு அவங்க வந்து செமிஃபைனலுக்கு நுழைய போறாங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்க மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு புடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, உங்களோட சப்போர்ட்டிவ் ஆதரவையும் குடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்மளோட சப்ஸ்கிரைபர் 2500 சப்ஸ்கிரைபர் இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். எல்லாருமே இந்த வீடியோவ பாருங்க. ப்ளஸ் மறக்காம நம்ம சேனலுக்கு கொஞ்சம் உங்களோட ஆதரவையும், உங்களோட சப்போர்ட்டையும் மேலும் மேலும் குடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பாய் ஃபிரெண்ட்ஸ்.